கோவையில் கழிவு மேலாண்மை குறித்த கருத்தரங்கம். தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் 100க்கும் மேற்பட்ட தொழில்துறையினர் பங்கேற்பு. கழிவுகளை மறுசுழற்சி செய்வது, மீள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தகவல். கோவையில் தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கம் சார்பாக கழிவுகளை சரியான முறையில் மறுசுழற்சி மற்றும் மீள் பயன்பாட்டு திட்டங்கள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. கழிவு மேலாண்மையில் நெட் ஜீரோ என நடைபெற்ற இதில் 100க்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற கருத்தரங்கின் துவக்க விழாவில் தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கத்தின் தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார். இதில் CSA தலைவர் தேவகுமார் மற்றும் தொழில்துறை கழிவு மேலாண்மை சங்கத்தின் துணைத் தலைவர் தியாகராஜன், இணைச் செயலாளர் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கின் நோக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பாக அகற்ற பல்வேறு விதமான நடைமுறைகளை பின்பற்றுவதாக தெரிவித்தனர். குறிப்பாக ஆபத்தான கழிவுகளை கையாளுவதில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றை மறுசுழற்சி செய்வதாக தெரிவித்தனர். தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்படாதவாறு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தனர். சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க கழிவு மேலாண்மை சங்கம் தொழில்துறையினரை கண்காணிப்பதாக குறிப்பிட்டனர். கருத்தரங்கில் தொழில்துறை முன்னோடிகள், அரசு அதிகாரிகள், சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் கலந்து கொண்டு கிரீன் கோ ரேட்டிங் சிஸ்டம், மத்திய மற்றும் மாநில அரசின் தொழில்சார் திட்டங்கள், தூய்மையான ஆற்றல் மாற்றம், கழிவிலிருந்து வள மீட்பு, சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறைக்கான நிதி மற்றும் மானிய வாய்ப்புகள் குறித்து சிறப்பு அமர்வுகள் நடைபெற்றன. தொழிற்சாலை கழிவுகள் மேலாண்மை இயக்ககம் அப்படின்ற அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர்ல நிகழ்வு நடத்துகிறோம். இந்த நிகழ்வில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு தொழில்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு உள்ள தேவைகளை நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை மாசுபடாமல் இருக்க வேண்டி, அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து அரசு, மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸை எடுத்து வரைகிறதுக்காக அதுக்குடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமை தொழிற்சாலை கழிவுகள் மேலாண்மை இயக்ககம் தொடர்ந்து நாங்கள் வருஷத்தில் 3 தடவை பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து மதுரை, கோயம்புத்தூர், மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணுறோம். அதில் தான் இந்த கோயம்புத்தூரில் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பண்ணியிருக்கோம். இதில் ஒரு சுமார் 120 இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு கலந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன மாதிரி வேஸ்ட்லாம் வருது, அந்த வேஸ்ட்டில் நம்ம எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாஸும் நாங்கள் சின்ன ஐடியாஸ் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம், வேரியஸ் ஸ்பீக்கர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம எப்படிலாம் சூரிய சக்தியில் நம்ம மின்சாரத்தை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அதை எப்படி கவர்மெண்ட்டுக்கு சப்சிடி மூலிமா கிடைக்கும் இல்லையா, அந்த சப்சிடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம லோக்கலில் கோயம்புத்தூர் அசோசியேஷன் இருக்கு. ஸோ அவங்க மூலிமா டைப் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். வணக்கம், தேவகுமார், பிரசிடென்ட் CIA. எங்கள் சங்கம் சார்பாக இந்த IWMA இந்த சிறப்பான ஏற்பாட்டிற்கு மேலே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. பட் அது பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை, அது லாபகரமானது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த IWMA நிரூபிச்சுட்டே வராங்க. காரணம் மாணவர்கள் ஆரம்பிச்சு தொழில் முனைவோர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பங்களிப்பும் ஈடுபடுத்தி அவங்களை எப்படி இந்த தொழில் மேலாண்மை இந்த கழிவுகளை சரி செய்து அதை இப்போ ரீசைக்கிள் அண்ட் இதை எப்படி கொண்டு வரணும். அப்போ இதுல வணிகம் இருக்கு. இது ஒரு குப்பையா கருதாம வணிகத்தையும் கருதணும்னு சொன்னோம்னா, வரக்கூடிய நாட்கள்ல இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்றது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் சிறப்பானதான முறையில பாதுகாக்கப்படும். அப்படிங்கும்போது பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே இதோடைய பங்களிப்போ பொறுப்போ கிடையாது. இதுல மைக்ரோ மற்றும் ஸ்மால் நிறுவனங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த IWMA மிக சிறப்பா அதை செயல்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு தேவை பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல மைக்ரோ லெவல் நிறுவனங்களுக்கும் ஸ்மால் நிறுவனங்களுக்கும் எப்படி இந்த திடக்கழிவு மேலாண்மையை கையாள்வது, அப்புறம் அதை எப்படி சிறப்பா செய்யறது அப்படிங்கிறதுக்கு IWMA சேர்மன் திரு பாஸ்கரன் மற்றும் துணைத் தலைவர் தியாகராஜன், அப்புறம் நம்முடைய நடராஜன் சார் எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு வர்றாங்க.